வெல்கம் டு our சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். சம்மர் வெக்கேஷன் விட்டதுலேருந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதில்ல. மார்னிங் எழுந்த உடனே தண்ணி குடிச்சிட்டு தான் டே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே வாட்டர் பாட்டில்ஸ் ரெண்டையும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாது சம்மரில். மில்க் பாயில் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் இஞ்சி ஏலக்காய் மட்டும் தட்டி எடுத்துக்கிறேன் டீக்கு. ஹஸ்பண்ட் ஒர்க் விஷயமாக ஊட்டி போகிறப்போ ஊட்டி டீ வாங்கிட்டு வந்துடுவார். இஞ்சி ஏலக்காய் போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மார்னிங் லேட்டாக எழுந்தனால பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள். தோசையும் தேங்காய் சட்னியோடு முடிச்சிட்டோம். அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ண எடுத்து போட்டுட்டு அப்புறம் தான் லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிட்டோம். ஸோ வீட்டில் காய்கறி க்ராசரி எதுவுமே இல்லை. ஈவினிங் தான் போய் வாங்கணும். தக்காளி தான் இருந்தது. ஸோ என்னோடய ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி சாதம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். க்ரீன் சில்லிஸ் 2 எடுத்து ஸ்லிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி கொஞ்சம் புதினா இலை போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுட்டேன். பிளெண்ட் பண்ணாமையும் போடலாம், பட் நாங்கள் ஒதுக்கி வச்சுடுவோம் தக்காளியெல்லாம். ஸோ பிளெண்ட் பண்ணி தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவேன். ஒரு குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நம்ம கட் பண்ண ஆனியன், க்ரீன் சில்லி, கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிடணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கின அப்புறம் இந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் ஆட் பண்ணுவேன். நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா இது வதக்கணும். ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கிட்டுருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வந்தப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் குக் ஆகிற டைமில் எக்ஸ் பாயில் பண்ண வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆம்லெட்டுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஊர்லேருந்து வரும்போது அத்தை கொஞ்சம் மாம்பழம் கொடுத்து விட்டுருந்தாங்க. சம்மர்னாவே எங்கள் ஊரில் நிறையா மாம்பழம் கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் மாம்பழமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி லன்ச்சு கொஞ்சம் மாம்பழமோடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நேற்று பாப்பா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்ருந்தேன். இந்த ஆர்கனைசர் நான் ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி மீஷோவில் வாங்கினேன்.
இது வந்து 3 பீஸ் செட்டாக வந்தது. இந்த சின்ன சின்ன ஆர்கனைசர்ஸ்லாம் சாக்ஸு, இன்னர்ஸு, அப்புறம் ஷார்ட்ஸு, லன்ச் டவல்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 6 பீஸ் செட்டாக வந்தது. இதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த 2 ஆர்கனைசர்ஸுமே அரௌண்ட் 300க்கு தான் வாங்கினேன். ஈவினிங் பாப்பாவுக்கு மில்க்கும் எங்களுக்கு க்ரீன் டீயும் போட்டுட்டு கொஞ்சம் க்ராசரி வாங்குறதுக்காக வெளியே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் நெக்ஸ்ட் டே குக்கிங்க்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். மார்னிங் சாப்பிட ஆல்மண்ட்ஸும், லஞ்சுக்கு வந்து ஒயிட் சுண்டல் கிரேவி பண்ணலான் இருக்கேன். எல்லாமே வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் ஃப்ரம் ஷிவ் அண்ட் மாம்.